வணக்கம். வெல்கம் டு குட் லைஃப். நான் லாவண்யா ஆஸ்டின் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூக்கடைப்பு. மூக்கடைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூக்கின் உட்பூச்சில் ஏற்படும் வீக்கத்தின் காரணமா மூக்கடைப்பு ஏற்படுது. இது சளியுடன் காணப்படும் பொதுவான அறிகுறியா இருக்கு. இது சிறிய வியாதியா இருந்தாலும் குறுகிய காலத்திலே இதை குணப்படுத்த முடியும். இது அனைத்து வயதுடைய மக்களையும் பாதிக்குது. சூரிய ஒளியில் வெப்பம் குறைவா இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு கிருமிகள் அதிக வீரியம் பெற்று வைரஸ் நோய் கிருமிகளை உண்டு பண்ணுது. இதனால நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. மழைக்காலங்களில் மட்டுமே அதிக பாதிப்பை உண்டாக்கும் மூக்கடைப்பு சுவாச பாதையில் உண்டாக்கும் அலர்ஜினால ஏற்படுது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மூக்கடைப்பு அவ்வப்போது இருக்கும். குறிப்பா மழைக்காலங்களிலும் குளிர்காலங்களிலும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாவாங்க. அலர்ஜினால சளி பிடிப்பின் போது மூக்கடைப்பு உண்டாவது இயல்பான ஒன்று. இப்ப நம் மூக்கை சுற்றி 4 ஜோடி காற்றுப்பைகள் இருக்குது. இதுக்கு பெயர் தான் சைனஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா மூக்கின் உட்புறமாக புருவத்துக்கு மேலே நெற்றியில் உள்ள சைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ராண்டல் சைனஸும், மூக்கிற்கு இருபுறமும் கணக்கில் உள்ள சைனஸ் மேக்ஸிலரி சைனஸும், கண்ணுக்கும் மூக்குக்கும் நடுவுல உள்ளது எத்மாய்ட் சைனஸும், கண்களுக்கு பின்புறம் மூளை ஒட்டி உள்ள சைனஸ் பாத்தீங்கன்னா பீனாய்ட் சைனஸும், இவற்றில் ஏதாவது ஒண்ணு பாதிப்பு ஏற்பட்டா கூட பிரச்சனை தான். நாம் சுவாசிக்கும் காற்றை தேவையான வெப்பத்தை நுரையீரலுக்கு அனுப்பும் முக்கியமான வேலையை இந்த சைனஸ் காற்றுப்பைகள் தான் செய்யுது. சாதாரணமா சைனஸ் அறையில இருந்து சிறிதளவு திரவம் சுரந்து மூக்குக்கு வரும். மூக்குல மியூக்கஸ் மெம்பரேன் என்னும் சளிஜவ்வு இருக்குது. இந்த சைனஸ் திரவம் இதை ஈரப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதனால வெளிக்காற்று வெப்பத்துடன் நுழைந்தாலும் அது ஈரப்படுத்தப்பட்டு நுரையீரலுக்கு அனுப்புது. இந்த சைனஸ் அறைகளில் திரவ வடிகால் அடைக்கப்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அங்கு திரவம் தேங்கும் போது சைனஸ் பிரச்சனை ஏற்படுது. இதுதான் சைனசைட்டிஸ்ன்னு சொல்றோம். மூக்கடைப்புனால பாத்தீங்கன்னா தலைபாரம், தலைவலி, மூக்குல நீர் வடிஞ்சிட்டே இருக்கும், அதிக தும்மல் இதெல்லாம் ஏற்படும். முக்கிய நிலை பார்த்தோம் அப்படின்னா தொண்டை வலி, சிற்றறையிலிருந்து வெளியே வர வேண்டிய நீர் பாத்தீங்கன்னா சளியாக மாறி கட்டியா அடைத்து கொள்கிறதுனால தான் மூக்கடைப்பு மூச்சு திணறல் இதெல்லாம் ஏற்படுது. மூக்கடைப்பு சைனஸ் போன்ற பிரச்சனைகளை இயற்கையான முறையில சரி செய்யக்கூடியதான் பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் ப்ரோநேசிகா நேசல் ஸ்ப்ரே. இதை பாத்தீங்கன்னா மூக்கிற்கு ஆதரவாக, அதாவது மூக்குல ஏற்படக்கூடிய பிரச்சனையை சரி செய்யக்கூடிய பயன்படுது. இதில் உள்ள மூலிகைகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நன்னாரி, ஊதல் கொடி, யூக்கலிப்டஸ் ஆயில், புதினா ஆயில், உப்பு, டீமர ஆயில் என 6 வகையான மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கு. இதோட பயன்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சுவாச பாதை தொடர்பான அடிப்படை பிரச்சனை மிகவும் பாதுகாப்பாக சரி செய்யக்கூடியதா இருக்கு. மூக்கு வழியாக வைரஸ் நுழைவதை தடுக்குது. மூக்கடைப்பை சரி செய்து நல்ல சுவாசத்தை தருது. நோய் தொற்றுல இருந்து பாதுகாக்குது. மூச்சு விடுவதில் ஏற்படும் லேசான பிரச்சனையை கூட இது சரி செய்யுது. இது யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா அலர்ஜி, நாசி ஒழுகுதல், சைனஸ், நாசி எரிச்சல் போன்றவங்களுக்குலாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதை பாத்தீங்கன்னா 8ல இருந்து 12 வயசு இருக்கிறவங்களுக்கு ஒரு மூக்குல ஒரு ஸ்ப்ரேவும் இன்னொரு மூக்குல ஒரு ஸ்ப்ரேவும் நம்ம யூஸ் பண்ணணும். 12 வயசுக்கு மேல இருக்கவங்க 2 யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 தடவை கூட இதை யூஸ் பண்ணலாம். இது 100% இயற்கையான முறையில தயாரிக்கப்பட்டதுனால எந்தவித சைடு எஃபெக்டும் கிடையாது. ப்ரோநேசிகா முற்றிலும் பாதுகாப்பானது. நன்றி.